Now we are trying to fix that which cannot be fixed. நம்ம ஃபிக்ஸே பண்ண முடியாத வாழ்க்கையை கடவுள் ஒவ்வொன்றையும் அப்படியே டைனமிக்காக வச்சுருக்காரு. அடுத்த மொமெண்ட்டு, அடுத்த செகண்ட் என்னன்னு எவனுக்கும் தெரியக்கூடாது. அப்படி ரகசியமாக வச்சுருக்காரு. அப்படி தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை கேரக்டரையும் டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் நகரும். பஞ்சபூதங்கள் ஒரு மாதிரி நகரும், நீங்கள் ஒரு மாதிரி நகருவீங்க, ஒரு ஈகோ ஒரு மாதிரி இருக்கும், உங்கள் புள்ள ஒரு மாதிரி நகருவான், உங்கள் அப்பா ஒரு மாதிரி போகா, ஓ மனைவி ஒரு மாதிரி. இது என்னங்க எல்லாம் ஜடப்பொருளா? எல்லாம் நினச்ச மாதிரி இது இப்படியே இருக்கணும், அவன் இப்படியே இருக்கணும், எல்லா பயப்பிள்ளைக்கும் பசி எடுக்கணும், எல்லாம் என் கடையில் சாப்பிடணும், எல்லாருக்கும் துணி தேவைப்படும். என்ன பைத்தியக்காரத்தனம்! திஸ் இஸ் கம்ப்ளீட் ஸ்டூபிடிட்டி. அப்போது செக்யூரிட்டி ஒரே மாதிரி போகுது. என் லைஃப் கம்ஃபர்டபுள், நான் செட்டில் ஆகிட்டேன், நான் இப்படித்தான் அப்படின்னு நீங்கள் லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ண பார்க்கறது தான் முட்டாள்தனம். அதுதான் போரிங்கு, அதுதான் இருக்கிறதுலையே கோமாளித்தனம். இன்செக்யூரிட்டி தாங்க லைஃபு. அதில் தாங்க ஜாலியாக இருக்குது. அடுத்த மொமெண்ட் என்னன்னே தெரியாது. போ லைஃபை, அவ்வளோதான். இப்போ நான் கார் எடுத்துகிட்டு சென்னைக்கு ஓட்டிகிட்டு போகிறேங்க. நான் எந்த பாதையில் நான் போகிறேன், நான் இப்படி தான் போவேன், இந்த ரூட்டில் லெஃப்ட் எடுப்பேன், ரைட் எடுப்பேன், சிக்னலில் நிற்காமல் போவேன், அந்த நேரத்தில் எனக்கு டிராஃபிக், இதெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது.